வணக்கம். ஓம் நம சிவாய போற்றி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மிக மிக முக்கியமான தாந்திரிக பரிகாரம்னு சொன்னால் மிக ஆகாதுங்க. இது நம்ம வாரத்தில் ஒரு நாள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இது செய்ததுனால நம்ம யாருக்குமே எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காது. என்ன பெனிஃபிட்னா, யாராச்சும் கண்பட்டால் அந்த கண்படுறதெல்லாம் தவிர்த்துரும் சொல்லுவாங்க. அதுக்காக தான் இது செய்கிறேங்க. இது வாரம் செய்தாலும் ரொம்ப நல்லது. இது யார் வேணால் செய்யலாம், ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். அதே போல் அந்த வீட்டில் இருக்க குழந்தைங்களோட நான் விருப்பப்பட்டால் கூட இது வாரம் செய்து ரொம்ப பலனை கொடுக்குங்க. ரொம்ப எளிமையான பரிகாரம், வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு பரிகாரங்க. இதுக்கு ஒரு 3 4 பொருட்கள் தான் போதுமானதுங்க. 1 உப்பு, மிளகு, லவங்கம், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் இருந்தால் போதுமானதுங்க. இதுக்கு நம்மளுக்கு ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் 3 கைப்பிடி உப்பு சேர்த்துக்கணும். மேக்ஸிமம் கை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸ்பூனை தவிர்த்துடுங்க ப்ளீஸ். பாருங்கள், அதுக்கு அடுத்து நம்ம அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நடுவில் உப்பு வச்சுக்கிறேன். பூ ஆப்ஷனலு. நீங்கள் விருப்பப்பட்டால் பூ வைக்கலாம், இல்லைன்னா பூ இல்லாமலே கூட ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் இந்த மாதிரி செய்வது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்ததாக நம்ம ஒரு 9 லவங்கம் எடுத்துக்கலாங்க. இந்த கிராம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. பாருங்கள், அது முழுமையாக இருக்கணும், அந்த முக்கொடிஞ்சு இருக்கக்கூடாது. அடுத்ததாக நம்ம அது சுற்றி வச்சுட்டு வரலாங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்ம வீட்டில் எந்த நெகட்டிவிட்டியும் வராது. அதே போல் கண்திருஷ்டின்ட்டும் கண்டிப்பாக வரவே வராதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே இதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த உப்புக்கு அந்த சக்தி உண்டு. அதே போல் இந்த லவங்கம், மிளகு எல்லாத்துக்குமே அந்த நல்ல சக்தி உண்டு. நெகட்டிவிட்டி அப்சர்வ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதே போல் ஒரு 9 மிளகு எடுத்துருக்கோங்க. அதையும் நம்ம அந்த உப்பு கூடவே சேர்த்து வச்சிடணுங்க. 9 தான் அதிக எண்ணெய் தேவையில்லை. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9ங்க. ஒரு சர்க்கிளில் வேணும் அப்படி கூட வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், சுற்றி வச்சுருக்கேன் லவங்கத்தை. அதே போல் சர்க்கிள் ஷேப்பில் ஒரு இது வச்சுருக்கேன், மிளகு வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்ததாக நம்ம ஒரு சிட்டிக்கையோட கஸ்தூரி மஞ்சள் நம்ம தூவி விட்டுக்கலாங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் மேலே, இந்த உப்பு மேலே. பாருங்கள், அதுக்கடுத்து நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம ஹாலில் வச்சிடலாங்க. ஹாலில் வச்சா யாருன்னா வந்தால் கூட, வந்தவுடனே ஹால் தான் வருவா இல்லைங்களா. வந்தால் அவங்களோட யாருன்னா கண் இருந்தால் கூட, கண் திருஷ்டி இருந்தால் கூட கண்டிப்பாக இது போயிடும்னு சொல்லுவாங்க. இது ஒரு மிக மிக எளிமையான தாந்திரிக பரிகாரம், எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். இதனால் யாருக்குமே எந்த தீங்கும் கிடையாது. சொன்னப்போனால் நம்மளுக்கு எந்த கெட்டதும் வராதுன்னு சொல்கிறதுக்காக தான் இது செய்யுதுங்க. எல்லோருக்கும் இது ஒரு நல்ல பயனுள்ள ஒரு பரிகாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணிங்க பாருங்கள். அதே போல் உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கலாம். ஓம் நம சிவாய போற்றி. பார்த்ததற்கு நன்றி.